அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில் போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்கக்கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம், இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு. திறமைசாலியா இருக்காங்க. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நம்மளுடைய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. பணவரவு அதிகரிக்க போகுது. செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வார்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம். பழைய கடன்கள் வசூலாகும். எதிரிகளின் பலம் குறையும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். மன அழுத்தம் குறைந்து தெளிவான சிந்தனைகள் ஏற்படும். உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். ஆன்மீக பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சிறப்படையும். தூர தேசத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும். எதிரிகளால் இருந்த தொல்லைகள் மறையும். உடல் உபாதைகள் தீரும். கோர்ட் வழக்குகள் சாதகமாக முடியும். வெளியில கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வந்து சேரும். புதிய வீடு கட்டி குடியேற வாய்ப்பிருக்கு. நிலையான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகஸ்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் சீராக இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீங்க.
அரசியல்வாதிகளுக்கு கட்சி சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். கலைஞர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். கணவருடன் அனுசரித்து செல்லவும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். பெற்றோரின் ஆதரவால் எதிர்கால கல்வி திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீங்க. திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் தங்குதடையின்றி நடக்கும். தொழில் தேக்க நிலை சரியாகும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். செல்வாக்கு உயரும். ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. வெளிநாட்டில் இருந்து வேலை வாய்ப்புகள் வரும். இழந்த சொத்துக்களை மீட்பீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய இடம் வாங்கி மனை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில் இருந்த விரிசல் அகலும். பாகப்பிரிவினை சுமூகமாக நடக்கும். வீடு கட்டும் எண்ணங்கள் கைகூடி வரும். இது ஒரு பொற்காலமாக அமையும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். திருமணம், காதுகுத்து போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை விருப்பப்பட்டு நடக்குங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவான கவசம் பாடி வழிபாடு செய்வது யோக பலத்தை அதிகரிக்கும். வியாழக்கிழமைகளில் குரு கவசம் பாடி குரு பகவான வழிபாடு செய்கிறது நல்லது. பைரவன் பட்டியில் வீற்றிருக்கும் மார்த்தாண்ட பைரவரை வழிபாடு செய்ய மகிழ்ச்சி நிலைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரிகளில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வங்கி பணியாளர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனம் நடத்துவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் மாறும். வியாபாரத்தில் திட்டங்கள் நிறைவேறும். விஐபிகள் உதவி செய்வார்கள். பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். கடன் தொல்லை, வம்பு வழக்கு பிரச்சனைகள் மாறும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகமாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடம் விலகும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு. அனுதினமும் அம்மன் வழிபாடு அனுகூலத்தை கொடுக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு அதிகமாகும். கையில் பணம், பொருள் வசதி வாய்ப்புகள் பெருகும். அனைத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் சரி, பூமி தங்கத்தின் மீது முதலீடு பண்ணுங்க. வசிக்கக்கூடிய வீட்டை உங்க விருப்பத்துக்கு தகுந்தாற் போல புதுப்பிக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் அதிகபட்ச கவனம் தேவை. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் சீராக போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. திடீர்னு வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் விரும்பிய பொறுப்புகள் வரும். அனுதினமும் அபிராமி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். சந்தோஷம் நிலைக்கும். உங்கள் வாழ்க்கையை அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஏற்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பொருளாதார நிலையில உயர்வு. கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது போன்ற முயற்சிகள் நிறைவேறும். சுயதொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உறவுக்காரங்க மத்தியில் செல்வாக்கு உயருது. நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய நிலை மாற்றம் வரப்போகுது. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போகுது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா,
இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுமையாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயசு பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயசு வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த மீனம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரம் சொல்லும், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஒன்று சேர போகிறீங்க. கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க நம்மளோட மீனம் ராசி. ஏன்னா லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் செட்டே ஆயிருக்காதுங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பதிவு நம்மளுடைய மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பதிவு. இந்த பதிவை பார்ப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். டிசம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ஆரம்ப தொடக்கமாக இருக்க போகுது. கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. சனி பகவானுடைய தாக்கத்தால் வேலை இழந்து குறைந்த சம்பளம், பிடிக்காத வேலை, மன அழுத்தம், உடல் ரீதியான கோளாறுகள், வயிறு தொடர்பான பிரச்சனைகள், தூக்கமின்மை, தலைவலி போன்ற பிரச்சனைகளை மீனம் ராசிக்காரர்கள் எதிர்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில்
அதிர்ஷ்டம் மற்றும் யோகங்களை தேடுவது நேரத்தை வீணடிக்கும். இந்த காலகட்டத்தை எப்படி கடக்க வேண்டும், சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். மீனம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் எங்கு இருக்கிறார்கள், யார் பக்கத்தில் இருக்கிறார்கள், யாருடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிறார்கள், என்னென்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், எந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த விஷயங்கள் தான் அடுத்து வரக்கூடிய சில வருடங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாள் வருதுங்க. அன்னைக்கு மாலை 4:47 மணி வரை பரணி தீபம் இருக்கு. டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 3:08 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 3:55 வரை பௌர்ணமி திதி இருக்குது. டிசம்பர் 3ஆம் தேதி மாலையில் கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் அன்று திருக்கார்த்திகை தீபம் ஏற்றலாங்க. கார்த்திகை தீப திருநாள் அன்று வீட்டில் ஒரு எளிய வழிபாட்டை செய்ய வேண்டுங்க. 27 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அதில் ஒரு தீபமாவது நெய் தீபமாக இருக்க வேண்டும். துளசி மாடத்துக்கு முன்பாகவோ அல்லது பூஜை அறையிலோ சிவபெருமான் படத்திற்கு முன்பு 5 விளக்குகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்ற வேண்டும். 6 வெற்றிலைகள், 4 சிறிய மண் அகல் விளக்கு, ஒரு பெரிய மண் அகல் விளக்கு தேவை. பெரிய அகல் விளக்கில் 365 திரிகள் போட்டு வைக்க வேண்டும். 4 சிறிய அகல் விளக்குகளில் 2 பச்சரிசி மாவிளக்கு செய்து அவற்றில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து அகல் விளக்கினை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை விட்டு வைக்க வேண்டும். மீதமுள்ள 2 சிறிய அகல் விளக்குகளில் 2 பெரிய நெல்லிக்காய்களை மேல் பகுதியில் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்ற வேண்டும். சனி பகவான் தாக்கம் இருப்பதால் அகலக்கால் வைக்கக்கூடாது. பணம் சார்ந்த அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. புதிய நபர்களை உடனுக்குடனே நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். திருமணமான மீனம் ராசிக்காரர்கள் கோபத்தை குடும்பத்துக்குள் காட்ட வேண்டாம். அமைதியாக பேசி பழகுங்கள். சண்டை சச்சரவுகளை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு நபராக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேங்க. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இந்த உலகமே உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நொடியும் வாழ கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி இருக்குதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாக போகுது. சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க. மனதைரியம் கூடும், மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். பணியில பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவை. தங்க நகை சேரும் காலகட்டம் இது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைத்துறையினர்களுக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அழகான பேச்சினால உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்க போறாங்க. பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிக்க போறீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு
இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், சிவப்பு நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், ரோஜா மலர். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.